ஹாய் விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இந்த மொபைல் இல்லை, உங்ககிட்ட இருக்கிற எந்த மொபைலாக இருந்தாலும் அதுக்கு வந்து கவர் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். குரேஷியாவில் மொபைல் கவர் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் கருப்பு கலர் யான் எடுத்துருக்கிறேன். ஊசி வந்து டூலிப் ஊசி 5mm 6mm ஊசி ரெண்டு பக்கமாக இருக்கும் இல்லையா, நம்மளோட ஃபேவரட் ஊசி இது. ஸோ இந்த ஊசி எடுத்துருக்கிறேன். ப்ளஸ் மொபைலோட நம்ம செய்ய வேணால் மொபைலுக்கு நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மொபைலோட அளவு என்னன்னு பார்த்துடலாம். இந்த மொபைலோட அளவு அகலம் வந்து 3 இன்ச் இருக்குது. 3 இன்ச்சுக்கு ஹைட்டு வந்து கொஞ்சம் கீழே இங்கே வந்து இறக்குற மாதிரி வைப்போம். கொஞ்சம் வச்சு ஒரு 6.25 இருக்குது. 6 + 2வது பாயிண்டில் நிற்கிது 6.25. வேணும்னா 6 கொஞ்சம் 6 இல்லை 6க்கும் கொஞ்சம் கீழே 6.4 இருக்குது. அதை வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம என்ன ஐடியா அப்படின்னாக்கா, நம்ம வந்து மொபைலுக்கு ஒரு கவர் பண்ணிவிட்டு மேலே இருந்து பட்டனில் லாக் பண்ணுற மாதிரி டிசைனு, ப்ளஸ் வந்து சைடில் வந்து ஒரு பெரிய லாங்கு ஒரு ரோப்பு மாதிரி, ஓகேவா, ஒரு கார்டு ஒரு ரோப்பு பண்ணி மேலே கழுத்தில் மாட்டிக்கிற மாதிரி கூட நம்ம செய்யலாம். ஓகேவா? ஸோ வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அக்ரலிக் யான் இருக்கும். ஸோ அக்ரலிக் யான் நான் கருப்பு கலர் எடுத்துகிறேன். கருப்பு கலர்னு இல்லை, உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கு வந்து இருக்குதோ நீங்கள் எடுக்கணும் விருப்பப்படுறீங்களோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. நம்ம பொசிஷனில் உட்காந்துக்கலாம். ஸ்டடியாக உட்காந்துக்கோங்க, நேராக உட்காந்துக்கோங்க. என்னோடய லெஃப்ட் கையில் எப்போதுமே த்ரெட் இருக்கும், ரைட் சைடில் ஹூக் இருக்குது, ஓகேவா, ஊசி இருக்குது. நான் 6mm இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்ம வந்து இதை என்ன பண்ண போகிறோம், ஸ்லிப் நாட் போட போகிறோம். ஸ்லிப் நாட் எல்லாருக்கும் தெரியும். ஸோ நிறையா வேரியேஷன் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். நான் ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பொசிஷனுக்கு வந்துடுவோம். லெஃப்ட் சைடில் நூல் அண்ட் ரைட் சைடில் ஊசி. ஓகே, நல்லா நிமிர்ந்து ஸ்டடியாக உட்காந்துக்கலாம். அப்போ தான் முதுகு வலி இருக்காது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெட்டைப்படையில் ஆரம்பிக்க போகிறோம். ரெட்டைப்படைனாக்கா ஈவன் நம்பர்ஸ், ஓகேவா. 3 இன்ச்சுக்கு நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, 3 இன்ச்சுக்கு நான் தோராயமாக 18 செயின் பண்ண போகிறேன். ஹூக்கில் இருக்கிற இந்த செயின் கணக்கு வராது, ஓகேவா. 18 செயின். இப்போது செயின் 1, செயின் 2, chain 3, chain 4, chain 5, chain 6, chain 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 and 18 செயின் பண்ணியிருக்கிறேன் நான், ஓகேவா. இப்போ நம்ம 3 இன்ச்சுக்கு ஸ்கேலில் பார்த்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வச்சு பார்ப்போம். ஸோ இது வித்து நமக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ நமக்கு வந்து 3.5 இன்ச்சே இருக்குது, ஓகேவா. நமக்கு இந்த இது கரெக்டாகவே இருக்கும். 18 இன்ச்சு 18 செயின் போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நமக்கு சுற்றி நமக்கு வரத்துக்கு கரெக்டாக இருக்கும். 18 செயின் நமக்கு. இந்த 18 செயினில் நம்ம இந்த செயினை இப்படி லாக் பண்ணிக்கலாம், பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா 3 செயின் பண்ணுறேன். செயின் 1, செயின் 2 அண்ட் செயின் 3. செயின் 3 பண்ணிவிட்டு இந்த கையில் இங்கே பிடிச்சிட்ருக்கேன் இல்லையா கீழே, இந்த இதில் நம்ம ஒரு டபுள் crochet பண்ண போகிறோம், ஓகேவா. ஒரு யானை சுற்றிட்டு இந்த இதில் ஃபஸ்ட்டு இது 3 செயினுக்கு போடுறதுக்கும் முன்னாடி ஒரு செயின் இருக்கும் இல்லையா, அந்த செயினில் ஒரு டபுள் crochet. இந்த பேட்டர்ன் ஃபுல்லாகவே நம்ம வந்து டபுள் crochet தான் பண்ண போகிறோம், ஓகேவா. ஒரு டபுள் crochet இந்த மாதிரி. அடுத்தது பக்கத்தில் இருக்கிற எல்லா செயின் ஹோல்டையும் நம்ம டபுள் crochet தான் பண்ண போகிறோம். ஸோ டபுள் crochet நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம சேனலில். உங்கள் எல்லாருக்கும் டபுள் crochet தெரியும் நான் நம்புகிறேன், ஓகேவா. நம்மளோட பேசிக்
வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet, ஸ்லிப் நாட், டபுள் crochet எல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஓகே, இப்போ இந்த மாதிரி அடுத்த செயின் ஹோலில் நம்ம ஒரு டபுள் crochet போட்டுட்டு வரோம். இன் பிட்வீன் எந்த செயினும் கிடையாது, எதுவும் கிடையாது. நம்ம இந்த கீழே இருக்கிற செயின் ஹோலை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா, இந்த மாதிரி. ஸோ கடைசி வரைக்கும் இங்கே போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நமக்கு கடைசியாக வந்து ஒரு ஹோல் இருக்குது, அங்கே வந்து நிறுத்தியிருக்கேன் நமக்கு. இப்போ பாருங்கள், கடைசி வரைக்கும் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கடைசியில் ஒரு ஹோல் இருக்குது, இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஹோல். இந்த கடைசி ஹோலில் நம்ம 3 டபுள் crochet பண்ணுறோம். ஒரு ஹோலில் 3 டபுள் crochet. ஓகேவா, 3 டபுள் crochet. ஓகே, yarn over அந்த ஹோலில் போயிட்டு ஒரு yarn எடுத்துகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் 2 ரிலீஸ், yarn over செகண்ட் 2 ரிலீஸ். 1 2 and 3. இந்த கீழே நம்ம ரன்னிங் டெயில் இருக்கு இல்லையா, ஸ்லிப் நாட் போட்டோமே, அந்த டெயிலை நீங்கள் இப்படியே பிடிச்சிக்கோங்க. ஸோ இதுலேயே நமக்கு வந்து செக்யூராக இருக்கும். ஓகேவா, அதை வந்து தனியாக விட வேணாம். இப்போ இதை 3 செயின் போட்டதுக்கப்புறமா நம்ம கடைசியாக போட்ட செயின் ஹோல் இங்கே இருக்குது. ஸோ இதுக்குள்ளார மறுபடியும் கண்டினியூ பண்ணி நம்ம டபுள் crochet போடுறோம். கடைசி வரைக்கும் இங்கே முடிகிற வரைக்கும் நமக்கு டபுள் crochet வரணும். இது வந்து அடுத்த சைடில் நம்ம வந்து செய்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு சைடு இங்கே பண்ணணும் இல்லையா, அடுத்த சைடில் நம்ம ஆப்போசிட் சைடில் இப்போ வந்து கண்டினியூ பண்ணுறோம். இந்த 3 டபுள் crochet கடைசி ஹோலில் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த இதில் இப்படி வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கே 3 செயின் போட்டோம். 3 செயின் போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஒரு ஹோல்லையும் நம்ம வந்து டபுள் crochet. இங்கே எப்படி நம்ம வந்து பேஸ் ஃபஸ்ட்டில் போட்டோம்னோ டபுள் crochet போட்டோமோ அதே மாதிரி அடுத்த சைட்லேயும் வந்து சேம் அதே ஹோல்லையே நம்ம வந்து டபுள் crochet போட்டிருக்கோம். நமக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு கிளியராக இருக்கா என்னன்னு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே பேட்டர்ன் ஒரே மாதிரி நீட்டாக அழகாக நமக்கு வந்து வந்திருக்கு. இப்போ கடைசியாக இங்கே முடிக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து 3 செயின் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த 3 செயின் ஹோல் வந்து நீங்கள் நல்லா வந்து விலக்கி விட்டு பார்த்தா தான் தெரியும் நமக்கு இங்கே இருக்கிறது. ஓகே, உங்களுக்கு கருப்பு கலர் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கருப்பு கலரே வந்து ஒரு கஸ்டம் ஆர்டர் அப்படிங்கிறதுனால நான் வந்து கருப்பு கலரில் உங்களுக்கு செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இது சமயமாக ஈக்குவலாக இருக்குது இல்லையா இந்த சைடு. இப்போ என்ன செய்கிறோம், நம்ம இங்கேருந்து 3வது செயின் இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம 3 செயின் போட்டு தானே அடுத்ததுக்கு வந்து 1 2 3. இந்த 3வது செயினில் நம்ம சும்மா நார்மலாக ஒரு ஸ்லிப் நோட் பண்ணுறோம். ஸோ 1 2 3 இதெல்லாம் 3வது, இதுக்கும் அடுத்த செயின். ஸோ 3வது செயினை நம்ம எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிடுறோம். ஓகேவா, ஸோ இங்கே நமக்கு இங்கே 3 செயின் போட்ட எஃபெக்ட் வந்து இங்கே ஸ்லிப் நாட் நம்ம இங்கே பண்ணும்போது நமக்கு அந்த எஃபெக்ட் இங்கே வந்து கிடைக்கும். ஐ மீன் கொஞ்சம் உள்ளடங்களாக இருக்கிற மாதிரி. இப்போ இங்கே நம்ம அந்த ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறமா 4 செயின் போடுறோம். chain 1, chain 2, chain 3, chain 4. நம்ம பேட்டர்ன் இப்போ எப்படி வரும்னாக்கா ஒரு டபுள் crochet ஒரு செயின் அப்படின்னு வரும். ஸோ இந்த 3 செயின் ஃபஸ்ட்டு இருக்கிற 3 செயின் வந்து நமக்கு ஒரு டபுள் crochet கணக்கு வரும். கடைசி 4வது இருக்கிற ஒரு செயின் வந்து நமக்கு பேட்டர்னோடு சேரும். சரியா, இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னாக்கா அசியூம் பண்ணிக்கோங்க ஒரு டபுள் crochet ஒரு செயின் இருக்குன்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டில் இங்கே இருக்கு இல்லையா இந்த ஹோலை விட்டுருவோம். விட்டுட்டு அடுத்த இதில் இருக்குல்ல அந்த சைடு பக்கத்தில் இருக்கிற செயின் ஹோல் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு டபுள் crochet. இந்த ரோ எப்படி வரும்னாக்கா ஒரு டபுள் crochet ஒரு செயின், ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு செயின் ஹோலை நம்ம வந்து ஒமிட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வரும். ஒரு டபுள் crochet ஒரு செயின், அடுத்த செயின் ஹோலை
நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்ததில் ஒரு இதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஒரு செயின் அடுத்து இருக்கிற செயின் ஹோலை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயின் ஹோல் உள்ளார ஒரு டபுள் crochet. ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் நம்ம முடிக்கிற வரைக்கும் நம்ம இதுதான் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? அப்படியே ரவுண்டாக ஒரு செயின் yarn ஓவர் ஒன்று விட்டுட்டு அதுக்கும் அடுத்த ஹோலில் ஒரு டபுள் crochet. அடுத்து ஒரு செயின் பக்கத்தில் இருக்கிறத ஒமிட் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்ததில் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்துக்கும் அடுத்த இதில் ஒரு டபுள் crochet. ஒரு செயின் விளங்கும்னு நினைக்கிறேன். ஒரு டபுள் crochet ஒரு செயின் கீழே வந்து ஒரு இதை ஸ்கிப் பண்ணிடணும், பக்கத்தில் இருக்கிறத ஸ்கிப் பண்ணிடணும். இது அப்படியே வந்து ஃபுல்லாக இப்படியே வந்துட்டு அதே மாதிரியே தான் ஃபுல்லாக செயினை முடிச்சுட்டு கடைசியாக இங்கே வந்துடுவோம். மறுபடியும் வந்து அது அப்படியே கண்டினியூ ஆகி நமக்கு ஒரு ரவுண்டு இதுலேயே வந்து ஒரு பேக்கெட் மாதிரி நமக்கு கவர் மாதிரி இதுலேயே வந்து வந்துடும். நான் ஒரு ரவுண்டு உங்களுக்கு இது வரைக்கும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். கடைசியாக இந்த ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடம் நமக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நமக்கு 4 செயின் போட்டோம் இல்லையா? ஃபஸ்ட்டு 3 செயின் வந்து நம்ம வந்து ஒரு டபுள் crochet கணக்கு வச்சோம் இல்லையா? அதில் 3வது செயினில் நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். 3வது செயின் 1 2 3 இங்கே இருக்குது. ஸோ இந்த ரவுண்டை நம்ம ஸ்லிப் ஸ்டிச்சோடு நம்ம வந்து லாக் பண்ணிடலாம். இந்த மாதிரி இப்போ லாக் பண்ணிட்டிங்கனாக்கா நமக்கு இப்படி தெரியும், ஈக்குவலாக இருக்கு இல்லையா? ஸோ ஒரு ஹோல் இது மாதிரி இருக்குது. ஸோ சரிங்க, ஒரு ஃபோனை வச்சு காட்டுறேன். ஓகே, நம்ம அளவு எடுத்த ஃபோன் இது. இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு பேஸ் இது, பேஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறது. இப்போ இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து நார்மலாக ஃபுல்லாகவே ரவுண்ட் போட்டுட்டு வந்துடலாம். நமக்கு எந்த இதுவும் தேவையில்லை. ஸ்லிப் ஸ்டிச் அதெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் நம்ம 6.3 பார்த்தோம் இல்லையா? 6.4 பார்த்தோம் இன்ச்சஸ். 6.4 இன்ச்சஸ்க்கு வந்து மேலே வர வரைக்கும் நம்ம வந்து ஒரே இது தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். சரியா? இப்போ இதை போட்டுட்டு நம்ம 3 செயின் போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து பேஸ் வரும் இல்லையா? அதனால் 1 2 3 செயின் ப்ளஸ் ஒரு செயின். 3 செயின் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கணக்கு வரும், டபுள் crochet கணக்கு வரும்ன்ட்டு ஒரு செயின் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போது மறுபடியும் சேம் அதே பிளேஸ்லேயே நம்ம ஒரு yarn over பண்ணிவிட்டு இங்கே இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா? டபுள் crochet இது. இந்த டபுள் crochetல ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஹோல் தெரியும், ஒரு வி. இந்த செயின் இருக்கும், இந்த செயின் ஹோலில் விட்டு நம்ம சேம் கீழே நம்ம பண்ண சேம் அதே மாதிரியே நம்ம இந்த ரோவையும் பண்ண போகிறோம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி. அப்புறம் ஒரு செயின், மறுபடியும் yarn over. செகண்ட் இதில் இந்த தெரியுது பாருங்கள். நீங்கள் எல்லா இதையும் செக் பண்ணமேதே தெரியும் நமக்கு ஒரு ஹோல் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல தெரியும் நமக்கு. ஓகே, இதுதான் செயின் ஹோலு. இதுக்கும் கீழே போட்டுறாதீங்க, இந்த இடத்துல இப்படி போடாதீங்க. ஸோ இதோட ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனாக நமக்கு வந்து தெரிய வரும், அழகாக இருக்கும் பார்க்க. அதனால் இந்த ஸ்டெம் இருக்கிறது, இந்த டபுள் crochet இருக்கு இல்லையா? இந்த ஸ்டெம் இதோட கேப்பு இங்கே இருக்குது. ஸோ இந்த கேப்பை தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி செய்ய போகிறோம். வேறு மாற்றி பண்ணிட்டீங்கனாக்கா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டெம் கீழே இருக்குது, மேலே வந்து அடுத்த ரோ ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம செஞ்சுட்டு கடைசியாக உங்களுக்கு 6.3 இன்ச்சஸ் கிட்ட உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த ஃபோன் கவர் வந்து கடைசி வரைக்கும் நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து 6.4 பார்த்தோம் இல்லையா? இப்போ இதில் வந்து கரெக்டாக 6.4க்கு இருக்குது. இப்போ ஃபோன் வச்சோம்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஃபோன் வந்து மூடுற அளவுக்கு நமக்கு வந்து கரெக்டான சைஸாக இருக்குது.
வித்தும் நம்ம பார்த்தோம், வித்தும் கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன செய்வோம், நடுவில் நான் சொன்னேன் இல்லையா பட்டனை வந்து மூடுறதுக்கு. ஸோ அதுக்கு இப்போது இதில் வந்து எத்தனை டபுள் crochet இருக்குன்ட்டு எண்ணணும். ஓகே, இப்போ பார்ப்போம். 2 இப்படி வச்சுக்கலாம். 2 4 6 8 10. 2 4 6 8 10. ஸோ 10 10 20 டபுள் crochet இருக்குது. 2 4 6 8 10. இப்போ இதை வந்து எடுத்து விட்டுருவோம் ஒரு பக்கத்தில். ஓகே, ஸோ 10 10 2 4 6 8 10. இப்போ இதில் இருந்து நான் ஒரு 10 இல்லைன்னா 15 செயின் போடலாம். ஓகே, செயின் 1, செயின் 2, செயின் 3, செயின் 4, 5, 6, 7, 8, 9, 10 செயின். நமக்கு இது எப்படி வரும்னாக்கா, இன்னும் கொஞ்சம் பெருசாக 15 செயின் போட்டிருக்கேன். 15 செயின் போட்டுட்டு நம்ம மறுபடியும் டபுள் crochet அடுத்த ஹோலில் நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஹோலில் சேம் டபுள் crochet பண்ணிடலாம் இந்த மாதிரி. அப்படியே மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணணும். ஒரு செயினு, அடுத்த டபுள் crochet கீழே இருக்கு இல்லையா, அதில் ஒரு டபுள் crochet. சேம் பேட்டர்ன், நம்ம பேட்டர்ன் வந்து அப்படியே கடைசியாக முடிகிற வரைக்கும். கடைசி ரோ நான் பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் சரிசமமாக நம்ம வந்து டபுள் crochet பிரித்து ஒரு நடுவில் மட்டும் நான் வந்து 15 செயின் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. ஓகேவா? இப்போது கடைசி ஹோல் இது. கடைசி ஹோலில் ஒரு டபுள் crochet அண்ட் ஒரு செயின். அப்புறம் நமக்கு கடைசியாக இருக்கிற அந்த 3 செயின், அதில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா பியூட்டிஃபுல்லாக ஃபோன் கேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நடுவில் நம்ம வந்து செயின் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சோம்னாக்கா அந்த பட்டன் இப்படி வந்து லாக் பண்ணிக்கும். ஃபோன் வந்து இந்த பட்டன் இப்படி லாக் பண்ணிக்கும். ஸோ அழகாக இருக்கும். இதில் வந்து சைடில் நம்ம வந்து ரோப் பண்ணலாம், கழுத்தில் மாட்டுறதுக்கு ரோப். ஓகேவா? இப்போ இதுக்கு கார்ட் கயர் பண்ணுறது, கழுத்தில் மாட்டுறதுக்கு பண்ணுறதுக்கு நம்ம இங்கே கடைசியாக வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, பாருங்கள். நம்ம கடைசியாக டபுள் crochet பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டிருக்கோம். ஓகேவா? செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இங்கே 3 செயின் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்டு இருக்கும் நமக்கு. கடைசியாக முடிச்சது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே அடுத்த இதில் ஹோல் நமக்கு தெரியுது இல்லையா, ஸோ இந்த ஹோல் உள்ளார இட்டு ஒரு சிங்கிள் crochet இப்படி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு எதுவுமே பண்ண வேணாம். ஊசியில் 2 செயின் இருக்கு இல்லையா, ஊசியில் 2 செயின் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு செயினை மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறோம். இது பிடிச்சிக்கங்க, விட்டுற வேணாம். இப்போ இப்படி பாருங்கள், இது நல்லா இதை வந்து நோட் பண்ணுங்கள். ஸோ ஒரு செயின், இந்த செயினை கீழே பிடிச்சிக்கலாம். ஓகேவா? தம் ஃபிங்கரால் நல்லா பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ரன்னிங் செயினில் நம்ம ரொம்ப டக்குன்னு இழுத்துறாதீங்க. இழுத்துட்டால் இந்த இது போயிடும். இங்கே ஒரு செயின் பண்ணுறோம். பண்ணிவிட்டு மறுபடியும் இதை உள்ளார போயிட்டு இதில் ஒரு செயின் பண்ணுறோம். ஸோ 2 இதில் செயின் பண்ணுறோம்.
இப்போ ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டோம், செகண்ட் இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஓகேவா? மறுபடியும் ரிலீஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் செயின்லேருந்து ஒரு செயின் இதுக்கு பண்ணுறோம். டக்குன்னு இழுத்துறாதீங்க, இழுத்துட்டா இது போயிடும். ஓகே, அடுத்ததில் மறுபடியும் உள்ளார விட்டு ஒரு செயின் இதுக்கு கொடுக்குறோம். தெரியுதா உங்களுக்கு? இதை மறுபடியும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு செயின் இதுக்கு. ஓகே, அப்புறம் மறுபடியும் இது உள்ளார போயிட்டு இதுக்கு ஒரு செயின். ஸோ 2 செயின் அட் அ டைமில் நம்ம ஒரே நேரத்துலேயே நம்ம பண்ணுறோம். ஒன்று ரிலீஸ் பண்ணிவிடுவோம், பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு செயின், அப்புறம் இதை உள்ளே விட்டுட்டு இது கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இதுக்கு ஒரு செயின். இப்போது இதை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஒரு செயின், அடுத்து இதை உள்ளே விட்டுட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், செகண்ட் ஒன்றுக்கு ஒரு செயின். இந்த மாதிரி நமக்கு கோட் இதுலேயே கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம செயின் வந்து 2 செயின் பண்ணுறோம், 2 செயினை வந்து நமக்கு வந்து திக்காக இருக்கும். நம்ம ஒரு சிங்கிள் செயின் பண்ணாமல் டபுள் செயின் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு ஒரு செயின். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஹைட் நம்ம கழுத்தில் போட்டு பார்த்துட்டு வேணுங்கிற ஹைட்டுக்கு நம்ம வந்து இந்த கோடை இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு காட்டுறேன். இது வந்து 25 இன்ச் பண்ணியிருக்கேன் நான். 25 இன்ச்சுக்கு கோடு வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ 2 செயின் பண்ணது. கடைசியாக ஒன்று பண்ணுறேன் நான், பாருங்கள். ஸோ 2 செயின் இருக்குது. அதில் மொதல் செயினை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு ரன்னிங் செயின்லேருந்து ரன்னிங் த்ரெட்லேருந்து ஒரு யோன் எடுத்துகிட்டு வருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செயின், ஃபஸ்ட்டு செயினுக்கு மறுபடியும் செயின் பண்ணியிருக்கோம். செகண்ட் செயின் உள்ளே விட்டுட்டு மறுபடியும் ஒரு யோனை ஒர்க் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓகேவா? அடுத்தது சேம் அதே மாதிரி இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செயினுக்கு ஒரு செயின் கொடுப்போம். மறுபடியும் அடுத்த செயினுக்குள்ளார விட்டு ஸோ ஓகே, அடுத்த செயினுக்குள்ளாரையும் என்ன இது ஓகே, அடுத்த செயினுக்குள்ளாரையும் ஒரு செயினை விட்டு நம்ம எடுத்துருவோம். இப்போ கடைசியாக முடிக்கும் போதே இந்த மாதிரி 2 செயின் இருக்கு இல்லையா, நம்ம அட் அ டைமில் 2 செயின்லையும் இப்படி விட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு செயின் பண்ணிக்கலாம். ஓகே, கொஞ்சம் த்ரெட்டை நம்ம விட்டு கட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணாலும் பண்ணிக்கலாம், நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னாக்கா நமக்கு வந்து எது சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுலேயே வேணாலும் நீங்கள் வந்து வச்சு ஜாயின் பண்ணியும் நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த பக்கத்தில் இங்கே வந்து நமக்கு வந்து முடியும். ஓகேவா? எனக்கு வந்து நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணுறது தான் நல்லது. அதனால நான் இதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் த்ரெட்டு விட்டு கட் பண்ணிப்போம். இதை எப்படியோ ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகேவா? அப்புறமா டைனிங் நீடில் வச்சு காட்டுறேன். டைனிங் நீடில் வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். நடு சென்டர் வந்து பார்த்துக்கோங்க, எது வந்து சென்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம நூலை கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இல்லாமல் பட்டையாக வச்சு செய்யணும். அப்போ தான் வந்து அந்த சைடில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நமக்கு வந்து இந்த சைட்லேயும் வரும். நார்மலாக நம்ம வந்து தைக்கிற மாதிரி தான். நான் இடையில நாளைக்கு இல்லைனா வந்து நாளன்னைக்கு ஒரு போல் போடுறேன். ஸோ ஆன்லைன் வந்து நீங்கள் மத்தியான டைமாக இல்லைனா வந்து கொஞ்சம் ஈவினிங் டைம் வர முடியுமா அப்படின்ட்டு அந்த போலுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நம்ம கிவ்அவேவும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து யானு, ஊசி, அப்புறம் குரோஷே செட்டு
ஒரு செட்டு அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரியும் இருந்தால் அது எப்படி செட் ஆகுமா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நானே ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து தரேன். அது வந்து நீங்கள் வந்து வாங்குவீங்களா என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா? பின்னாடி பக்கமும் திருப்பி நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இடத்த கட் பண்ணிடலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான அழகான மொபைல் பவுச் வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இந்த பக்கத்தில் ஒரு பட்டன் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணலாம். இது மாதிரி உடன் பீடு வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஸோ அந்த உடன் பீடு எடுத்துக்கலாம். ஒரு டபுள் crochet இட கேப்பில் சென்டர் எதுன்னு பார்த்து நம்ம வச்சுட்டு முடிச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு இல்லை உடன் பீடு இந்த மாதிரி கிடைக்கலனா கூட நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நான் சொன்ன மாதிரி பட்டன்ஸ் கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த உடன் பீடு வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, சில்க் த்ரெட்டு, பேங்கிள்ஸு, வளையல், தோடு, அந்த மாதிரி சில்க் த்ரெட் பண்ணுற இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த பீடு வந்து இருக்கும். நல்லா எல்லா சைஸ்லேயும் கூட கிடைக்கிது. 4mm, 5mm, 6mm அப்படின்ட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பீடு எதுக்கு வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த ஃபோன் கேஸை பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சதை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கள். எனக்காக போயிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து போட்டு விடுங்க. ஓகேவா? நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். யார் வந்து ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து அனுப்பி விட்றீங்களோ உங்களை வந்து தனியாக நான் வந்து யூடியூப்பில் உங்களை வந்து நான் வந்து டேக் பண்ணி விட்றேன். ஓகேவா? ஸோ அழகான ஃபோன் கேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. தெரியும், ஃபோனை வச்சு காட்டுறேன். இந்த ஃபோன் கேஸை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். எல்லா மார்க்கெட் பிளேஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபோன் கேஸை தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் செய்கிறதோட 1 மணி நேரம் எடுத்துச்சுனாக்கா 1 மணி நேரத்துக்கு நீங்கள் 1 மணி நேரத்துக்கு 100 ரூபா இல்லைனா 150, 200 ரூபா அந்த மாதிரி நீங்கள் ஒரு மார்ஜின் செட் பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டீரியலுக்கு தனியாக காசு போடுங்க. ப்ளஸ் வந்து உங்களோட நேரத்துக்கு தனியாக காசு போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ வருதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஒரு ஃபோன் கேஸ் தாராளமாக வந்து 350லேருந்து 400 ரூபா வரைக்கும் நீங்கள் செய்யலாம். 500 ரூபா வரைக்கும் 499, 500 கூட நீங்கள் போடலாம். ஹேண்ட்மேட் இஸ் மேட்டர். அந்த மாதிரி 500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விற்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபோன் கவரு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கழுத்துக்கும் கொஞ்சம் நம்ம வந்து 25 இன்ச்சஸ் வச்சோம் இல்லையா, ஸோ அது கரெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா நீட்டாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ ஃபோன் கவர் இந்த மாதிரி அந்த மூடிடலாம். இன்ஸ்டாகிராமில் முடிஞ்சால் ஒரு ஃபோட்டோ எடுத்து இல்லைனா ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் வந்து அனுப்பி விடுங்க. எனி டவுட் எதுவாக இருந்தாலும் யூடியூப்பில் தெரியப்படுத்துங்க. நான் வந்து உங்களுக்காக யூடியூப்பில் ரிப்ளை பண்ணுறேன். எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனி டவுட் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.